ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் நல்ல கார சாரமான நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 3/4 கிலோ நண்டு வாங்கிட்டு அதை நல்லா கழுவி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சாச்சு. மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு அது சிவந்து வரட்டும். ரொம்ப கறியிடக்கூடாது, கசப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு புடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வாக்கில் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு செஞ்சாலும் குழம்பு அவ்வளோ மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இது நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நண்டு சேர்த்துடலாம். எல்லா நண்டையுமே சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கரண்டி போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் நண்டு. அந்த கேப்பில் நம்ம புளி கரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு தான் நான் புளி ஊற வச்சுருக்கேன். 3/4 கிலோ நண்டுக்கு. புளி தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நண்டு குழம்புல அந்த புளிப்பு தெரிஞ்சாலே குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். அதனால ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு நண்டு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் கூட நம்ம மிளகு சேர்க்க போகிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டி போட்டு இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் உடனே தண்ணி சேர்த்து நண்டை வேக வைக்க போகிறது இல்லை. இந்த மசாலா கூடயே ஒரு 2 to 3 நிமிஷம் இது நல்லா வெந்து வரணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துட்டு இருக்கு கேப்ல நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 3/4 கிலோ நண்டுக்கு அரை மூடி திருவி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 10 to 15 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நண்டு குழம்புல முக்கியமானது பூண்டு, மிளகு, இந்த தேங்காய் பேஸ்ட் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி ஊற்றி அரைச்சு நல்லா பேஸ்டா எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா மசாலாவோட நண்டு வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதக்கும் போது இந்த மசாலா சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நண்டுக்குள்ள சார்ந்து சாப்பிடும் போது அவ்வளோ ருசியா இருக்கும் அந்த நண்டு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 1 கப் அளவுக்கு நான் அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்திருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்து நான்வெஜ் செய்யும் போது அவ்வளோ ருசியா இருக்கும். 1 கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி, 2 கப் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நண்டுமே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஏற்கனவே மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஒரு தேங்காய் சேர்த்ததுனால ஒரு கொதி இறக்கி விட்டீங்கன்னா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கொதி வந்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அளவா சேர்த்துக்கோங்க நண்டுல. இப்போ கம்மன்னு செம்ம ருசியான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி நான் இறக்கி வச்சுட்டேன். சுட சுட சாதம் போட்டு இந்த மாதிரி காரசாரமான நண்டு குழம்பு சாப்பிட்டு பாருங்க. சளி, இருமல், நெஞ்சு சளி எதுவுமே இருக்காது. எல்லாமே தனியா நீங்க சாப்பிடும் போதே வெளியில வர ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.